சொல்லுங்கம்மா. சத்யா, என் பொண்ணு சாக கிடக்குறாமா. என்னம்மா சொல்றீங்க? எப்போ உயிர் போகும்னு தெரியாம உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்குமா. என்னம்மா அவளுக்கு என்னாச்சு? அவ சாகிறதுக்குள்ள ஒன்னதான் பாக்கணும்னு சொல்றாமா. எங்க இருந்தாலும் உடனே கிளம்பி வாமா. கெஞ்சி கேக்குறமா, வந்து பாருமா. சரிம்மா, நான் உடனே கிளம்பி வரேன். சொல்லு சுரேஷ். சார், அவங்க சத்யான்னு ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி வர சொல்லியிருக்காங்களா? அவங்க காலையில வந்துருவாங்களாம். சரி, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார், ஓகே. சத்யா வந்தா எல்லாத்தையும் கலருவாங்களே, நம்ம மாட்டிப்போமே. என்ன பண்றது? ஐயோ அக்கா, என்னாச்சு? எதுக்கு சத்தம் போட்டீங்க? ஐயோ என்னாச்சுக்கா?
தலையில அடிபட்டு இருக்கு. எப்படிக்கா? மாமா, அக்கா தலையில பூத்தொட்டி விழுந்துருச்சு, சீக்கிரம் வாங்க. என்னது, அனிமா தலையில பூந்தொட்டி விழுந்துருச்சா? ஐயோ அனிமா, என்னாச்சு உனக்கு? ஐயோ ரத்தம்லாம் வருது. ஆம்புலன்ஸ் யாராவது கூப்பிடுங்க. ஐயோ என்னாச்சு? அனிதா, என்னாச்சுமா? தெரியல பெரியமா, திடீர்னு அக்காவோட அலற சத்தம் கேட்டுச்சு. வந்து பார்த்தா அடிபட்டு கிடக்குறாங்க. இந்த பூந்தொட்டி அவங்க தலையில விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பூந்தொட்டியா? மேல சேஃபா தானே இருந்தது, எப்படா விழுந்திருக்கும்? தெரியல டாட். அனிதா, அனிதா. அம்மா, டாக்டர், ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிடலாமா? இல்ல வேண்டாம், சின்ன அடிதான், 2 நாள்ல சரியாயிடும். சின்ன அடியா? ஐயா, ச்சே, வேற எதையாவது பெருசா தள்ளி விட்டுருக்கணுமோ? ஏதாவது சீரியஸா இருந்தாதான் அண்ணனையும் அண்ணியையும் டைவர்ட் பண்ண முடியும். சொல்லுங்க மாமா. உங்க அக்காவுக்கு தலையில அடிபட்டுருச்சு மாப்ள. மாப்ள, மாப்ள லைன்ல இருக்கியா? என்ன மாமா சொல்றீங்க? எப்படி அடிபட்டுச்சு? மேல இருந்து பூந்தொட்டி அவ தலையில விழுந்துருச்சு மாப்ள. ஐயோ, பெரிய அடியா மாமா? கொஞ்சம் பெரிய அடிதான் மாப்ள. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? சென்னை வந்துட்டேன் மாமா. இப்ப அக்கா எங்க இருக்கு? வீட்டுலதான் இருக்கா மாப்ள. டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. உடனே வீட்டுக்கு வாங்க மாப்ள. சரி மாமா, நான் வந்துடுறேன். அவள் பேபி ஆஸ்பத்திரிக்கு போகாம வீட்ல தான் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பெரிய அடியாலாம் இருக்காது. அவள் பேபி நல்லா இருந்த செல்வி இப்போ திடீர்னு உயிர் போற நிலைமையில இருக்கிறான்னா அவளுக்கு திடீர்னு என்ன செய்தாச்சுன்னே தெரியல. நாம லேட்டா போய் அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ வேணா வீட்டுக்கு போ அமல் பேபி. நான் போய் செல்வியை பார்த்து நின்றுறேன். பக்கத்துல தாங்க ஹாஸ்பிட்டல். நானே உங்களை டிராப் பண்ணிட்டு போறேன். அந்த சரவண என்ன காதலிக்கிறத நம்ம வச்சு ஏமாத்திட்டாக்கா. சரவண தப்பானவன் நினைச்சு நான் ஒதுங்கிதான் இருந்தேன். ஆனா அவன் நல்லவன் மாதிரி நடிச்சு என்ன ஏமாத்திட்டாக்கா. நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் மோசமானவன் எனக்கு தெரிஞ்சது. அவன் மோசமானவன் தெரியும் போது நான் மோசம் போய் நிக்கிறேன்.
காப்பாத்தாது. நான் செத்து போறேன். ஏய் நீ கவலைப்படாத அக்கா, நான் இருக்கிறேன். உங்க நம்பிக்கை நான் வீணாக்கிட்டேக்கா. உங்க முகத்தை பார்த்து பேசுறதுக்கு கூட எனக்கு அசிங்கமா இருக்குக்கா. நான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருந்தோம், என் மேல உங்களுக்கு கோபம் வரலையாக்கா? நீ தப்பே பண்ணிருந்தாலும் நீ என் தங்கச்சிடி. நீ மத்தவங்களை ஏமாத்த மாட்டேன்னு எனக்கு தெரியும். உன்னை நான் விட்டு குத்துற மாட்டேன். நான் இருக்கிறேன், நீ பயப்படாத. அவன் செஞ்ச தப்பு நிரூபிக்க முடியாதுன்னு நினைச்சுதான் இதெல்லாம் பண்ணிக்கிறான். அவன் செஞ்ச தப்ப நிரூபிச்சு உனக்கு நியாயம் நான் வாங்கி தரேன். நீ என்ன நம்பு, நான் இருக்கிற வரைக்கும் உன் மனசை விட்டுறாத. நடந்ததெல்லாம் சொல்லி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு இருந்தேன். கேட்டுட்டு இது போதும், நான் செத்தா கூட பரவாயில்ல. ஏய் செல்வி, அழாத அழாத செல்வி. இனிமே நீ எதை நினைச்சோ அழாத, நான் பாத்துக்கிறேன். உன்னை அவனோட சேர்ந்து வாழ வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. என்ன இன்னும் காணோம்? ஒருவேளை ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்களோ? அப்பா வந்துட்டாங்க. அப்போ ஹாஸ்பிட்டல் போகல. எங்க அண்ணிய காணோம்? இனிமே நம்ம 2 பேரும் வீட்டுக்குள்ளேயே ஹெல்மெட் போட்டுக்கலாமா? எதுக்குயா? எங்க இருந்து எது உழுவும்னே தெரியல, ஒரு பாதுகாப்புக்கு தான். அக்கா என்னக்காச்சு? பூந்தொட்டி இவ தலையில விழுந்துருச்சுடா. எப்படிமா? தெரியல, இவ போன் பேசிட்டு அப்படியே வெளியில போயிருக்கா. அப்ப இவ தலையில விழுந்திருக்கு. அக்கா அடி எதுவும் பலமா? இல்ல, சின்ன காயம்தான். 2 நாள்ல சரியாயிரும் டாக்டர் சொல்லிருக்காங்க. என்னண்ண நீ மட்டும் வந்திருக்க, அண்ணி வரல? ஆமா, சத்யா எங்கடா? செல்வியை பார்க்க போயிருக்காங்கம்மா. சத்யா, என்னம்மா அது? என்னாச்சு? சவு கூட வந்திருக்க? ஏய், பொறுக்கி நாயே! சத்யா! 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 அடிக்காத சத்யா! இருக்கு, சொன்னா கேளு. சத்யா, வேண்டாடி. வேண்டாம். ஏய், ஏன் பண்றீங்க? சொல்லுமா? கேளு சத்யா. வேண்டாமா?
சொல்லுமே. நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வாடா. ஏன் மீ, என்னாச்சு? சத்யா வீட்டுக்கு வந்துட்டாடா. சரி மீ, அதுக்கு என்ன? டேய், வீடே இப்ப ரணகளமா இருக்கு. ஐயோ, எந்த வேலையா இருந்தாலும் அதை அப்படியே விட்டுட்டு உடனே கிளம்பி வா. மீ, என்ன மீ, எதுக்கு என்ன இவ்வளவு அவசரமா சொன்ன? டேய், வீட்ல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுடா. என்னாச்சு? நிறுத்து. ஏய், நிறுத்து. முதல்ல அவன் என்ன பண்ணான்னு சொல்லு. செல்வி சாவ கடக்கிறதுக்கு காரணமே இவன் தான். இன்னொரு தடவை இது மாதிரி இந்த வீட்டுல நடந்துச்சுன்னா இந்த குடும்பம் பிரிஞ்சிடும். அவர் சொன்ன மாதிரி இந்த குடும்பம் பிரிஞ்சுட்டு போன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரவணாவை இப்படி பண்ணா? அதான் எனக்கும் புரியலடா. செல்வி அப்படிதான் சொல்லிருக்கா. சத்யா பயங்கர டென்ஷன்ல இருக்கா. அவளை நான் எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே எனக்கு தெரியலடா. அதுக்குதான் உன்னை வர சொன்னேன். நான் என்னென்ன தப்பு பண்ண? அன்னைக்கு என் மேல அப்படி என்ன கோவம்? எதுக்கு இப்படி ஒரு பழி என் மேல போடுறாங்க? அவங்க உன் மேல பழி போடலடா. செல்வி அப்படிதான் சொல்லிருக்காங்க. செல்வி எதை சொன்னாலும் அதை நம்பி அதுக்கு என் மேல பழிய போட்டுருவாங்களா? பிறந்ததுல இருந்து என்ன நீ பார்த்துட்டு தானே இருக்க. என்ன பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல. நான் அப்படிலாம் பண்ற ஆளா? சொல்லுங்க. சத்யா நீ பொய் சொல்ல மாட்டாங்கடா. அப்போ நீ என்ன நம்பல? எனக்கு புரியல. நேத்தி வந்த அவங்களை நம்புவீங்க, என்ன நம்ப மாட்டீங்களா? ஆல்ரெடி ஒரு தடவை செல்வி கிட்ட தப்பானதுக்கு முயற்சி பண்ணியாமே. அத பார்த்து சத்யா நீ உன்னை வார்ன் பண்ணிருக்காங்க போல. அப்பவே அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் எனக்கு அடிச்சிட்டு போனாங்க. தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களா? என்ன நடந்துச்சு அன்னைக்கு? அவங்க என்ன உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க? சொல்றா. உன்கிட்ட சொல்றதுக்கு என்னன்னு, ஆக்சுவலா செல்விய ரொம்ப சின்சியரா லவ் பண்ண. என்ன? செல்விய நீ லவ் பண்ணியா? அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும்னு உனக்கு தெரியும்ல. சௌமியா விஷயத்திலேயே அவர் இப்ப வரைக்கும் பயங்கர கோபத்துல இருக்காரு. அவருக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோன்னு பயந்துதான் நான் இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லாம இருந்தேன். நீ உண்மையிலே சின்சியரா லவ் பண்ணிருந்தா இந்நேரம் நீ ஹாஸ்பிட்டல்ல செல்வி பக்கத்துல தானே இருந்திருக்கணும். நான் சின்சியரா இருந்த அளவுக்கு அவ இல்லையே. அவ என்ன லவ் பண்ணல, நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை தான் லவ் பண்ணிருக்கா. வீட்டுல சம்மதிக்க மாட்டாங்க. வா எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். அப்படி பண்ணா சொத்துல பங்கு கிடைக்காதுன்னு நினைச்சுதான்
இப்ப எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு போய் சொல்லி ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்குறான். எல்லாம் நாடகம். இது தெரியாம சத்யானி அவ சொல்றத கேட்டு என்ன எல்லாருமே அசிங்கப்படுத்துறாங்க. ஆனா செல்வி ஏன்டா அப்படி அண்ணே, லவ் பண்ற பொண்ண தப்பா சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா தப்பான பொண்ணுன்னு தானே நான் சொல்லி ஆகணும். அவ இப்படி பண்ணிட்டாரு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே அவளை பத்தி விசாரிச்சு பார்த்தேன். யாருமே அவளை பத்தி நல்லதாவே சொல்லல. அவளுக்கு போய் அண்ணி இப்படி கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்ணி என்ன காயப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. டேய் டேய் அழாதடா. நீ யாரு என்ன நம்புவேன்னு நினைக்கிறேன்ன? அவகிட்ட நான் சரியா பேசினது கூட கிடையாது. அப்படியே பேசினா கூட எட்ட நின்னுதான் பேசுவேன். கிட்ட நின்னு பேசினது கிடையாது. அப்புறம் ஏண்டா அவ உள்ள சொல்லணும்? அவ சொல்லிருக்க மாட்டாமா. அப்படி அவளை சொல்ல வச்சிருப்பாங்க. யார் சொல்ல வச்சிருப்பாங்கன்ற? வேற யாரு? சத்யானியா தான் இருக்கும். அவங்களுக்கு வேண்டப்பட்ட பொண்ணு தானே. அதனால இப்படி சொல்லி நம்ம கிட்ட ஏதாவது கறக்கலாம். இதுக்கு முன்னால வரைக்கும் நீ பண்ணிருக்க மாட்டேன்னு நான் நம்பிட்டு இருந்தேன். ஆனா எப்ப சத்யாவை பத்தி நீ இப்படி சொன்னியோ அப்பவே உன் மேல இருந்த நம்பிக்கை எனக்கு போயிடுச்சுடா. சத்யாவை பத்தி எனக்கு தெரியும். அவளை பத்தி தப்பா கடவுளே சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். என்னம்மா, யாரோ ஒத்திய நம்புவ, பெத்த புள்ளைய நம்ப மாட்டியா? என் மேல சத்தியமா சொல்றா செல்விக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. அம்மா, என்னம்மா அது? பெத்த பிள்ளைய நம்ப மாட்டியான்னு கேட்டல்ல, என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு, நான் நம்புறேன்டா. ஏண்டா தயங்குற? நீதான் எந்த தப்பும் பண்ணல, சத்தியம் பண்ணி சொல்லுடா. சரவணா, அவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான். எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். தெரியாம தப்பு. என்னத்த சரவணன் என்ன சொன்னா? எனக்கு அப்படியே கோவமா வருது சத்யா. எனக்கு வர கோவத்துக்கு கொலை பண்ணலான்னு கூட தோணுது. ஏன் இப்படி இருக்கா அந்த செல்வி? அபாண்டமா சரவண மேல பழி போட்டிருக்கா சத்யா. எனக்கு புரியல. ஏதோ பிளான் பண்ணிதான் இவன் மேல பழிய போட்டிருக்கா. நான் எவ்வளவு நல்ல பொண்ணுன்னு நினைச்சாவல, கடைசியில இப்படி பண்ணிட்டாளே. அவ விஷம் குடிச்சது கூட ஏதோ டிராமாவா தான் இருக்கும். அத்தை, அவ அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. சரவணன் தான் உங்களாண்ட போய் சொல்றான் அத்தை. என் தலை மேல கை வச்சு சத்தியம் பண்ணி சொல்றான் சத்யா. பெத்த தாய் மேல யாராவது போய் சத்தியம் பண்ணுவாங்களா?
என் புள்ள சொக்க தங்கம்னு தெரியாம நான் வேற அவன் மேல சந்தேகப்பட்டேன். முதல்ல அவன்கிட்ட நான் சாரி கேட்கணும். தேங்க்ஸ்மா. எங்க நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன்னு அன்னிக்கிட்ட சொல்லிடுவீங்களோன்னு நினைச்சேன். புள்ளையாடா நீ எல்லாம்? ச்சே! உன்னை என் வயித்துல பெத்த நினைக்கவே எனக்கு ரொம்ப கேவலமா இருக்குடா. பாவம்டா அந்த பொண்ணு. இந்த பாவம் எல்லாம் நம்மள சும்மாவே விடாது. உங்க அப்பாக்கு நீதான் பண்ணன்னு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? என்னம்மா? நான் ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அத்தை. போயிட்டு வாமா. அப்புறம் யாரு இவங்க? உன் சின்ன அத்தைக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. நீ கிளம்பு, பத்திரமா போயிட்டு வா. இதுங்க மொழியே சரியில்லையே. அந்த செல்விய பக்கதான் அவ போறா. இவதான் உங்க ரெண்டாவது மருமகளா? பிரபு, இவங்க உன்னை பார்க்கதான் வந்திருக்காங்க. என்னையா? வா உட்காரு. என்கிட்ட சொன்னதெல்லாம் இப்ப அவன்கிட்ட சொல்லுங்க. செல்விய உங்க வீட்டுல வேலைக்கு வச்சிருக்கீங்களா தம்பி? தப்பு பண்ணிட்டீங்களே தம்பி. ஆம புகுந்த வீடு எப்படி விளங்காதுன்னு சொல்லுவாங்களோ அப்படிதான் அவளும். பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவ எங்க வீட்டுல வேலை பார்த்தா. அப்ப அவ சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணுங்கிறதுனால அவளை எங்க பொண்ணு மாதிரி நாங்க பாத்துக்கிட்டோம். திடீர்னு பார்த்தா அவங்க அம்மா ஒரு நாள் போலீஸோட வந்து நிக்கிறா. என்னன்னு கேட்டா செல்வியை நாங்க வீட்டுக்குள்ளே அடைச்சு வச்சு டார்ச்சர் பண்றோம்னு சொல்றா.
வேலை செய்யலன்னா சூடு வைக்கிறோன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. வைக்காத சூட செல்வியும் காட்டுறா. அப்படியே நாங்க ஷாக் ஆயிட்டோம். நாங்க கையில காசு கொடுத்துதான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண வேண்டியதாயிடுச்சு. நானும் என் புருஷனும் அதிர்ந்து கூட பேச மாட்டோம். எங்க மேல இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்க மானத்தையே வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க மூஞ்சில கூட எங்களால முழிக்க முடியல. உங்க வீட்டுக்கு வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி என் வீட்டுலதான் செல்வி வேலை பார்த்தா. என் பையன் ஒரு சொக்க தங்கம். அவன் அவகிட்ட தப்பா நடந்துக்கிட்டான்னு போய் சொல்லி குப்பத்தாளுங்களெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டா. குப்பத்தாளுங்கெல்லாம் என் பையன் அடிச்சு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்புறம் காசு கொடுத்துதான் அந்த பிரச்சனையை முடிச்சோம். அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் இதான் வேலை தம்பி. ஏதாவது ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போய் அங்க பிரச்சனை பண்ணி காசை புடுங்கிட்டு போயிருவாங்க. இப்போ உங்க வீட்லயும் இதே மாதிரி பிரச்சனை பண்ணதை பார்த்துதான் இதெல்லாம் சொல்லிட்டு போலான்னு வந்தோம். மருந்த குடிச்சிட்டேன்னு சொல்லி இப்ப ஏதோ நாடகம் ஆடிட்டு இருக்கா போல இருக்கு. செல்வியை பத்தி ஏதோ பேசணும்னு சொன்னீங்களா? சொல்லுங்க, என்ன விஷயம்? எனக்கு உங்களை பத்தி தெரியாது சார். மஜிலிக்குப்பம் பக்கம் போயிருந்தேன். அப்போ ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். என்ன மாதிரி இன்னொருத்தர் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் சார் இங்க வந்திருக்கேன். நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி செல்வியோட அம்மா எங்க வீட்டுல தான் வேலை செஞ்சா சார். வெளியில போனா கூட என் வேலை உண்டு நான் உண்டுன்னு தான் சார் இருப்பேன். திடீர்னு ஒரு நாள் செல்வியோட அம்மா அவகிட்ட நான் தப்பா நடந்துக்கிட்டேன், கைய பிடிச்சு இழுத்துட்டேன்னு சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணிட்டா சார். எனக்கு ஒண்ணும் புரியல. அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு சேரில இருந்து 10-15 பேர் வந்து என் வீட்டுல பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க சார். இதனால என் பக்கம் இருக்கிற உண்மைய என்னால நிரூபிக்க முடியல சார். ஒரு வழியா காசை கொடுத்து அந்த பிரச்சனையை சமாளிக்க வேண்டியதாயிடுச்சு சார். அப்படி காசு கொடுத்தோம் என் பிரச்சனை முடியல சார். என் பொண்டாட்டி என் மேல சந்தேகப்பட்டு என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா சார். விட்டுருமா, இன்னொரு வாட்டி அமுத்தினா மூச்சு முட்டி செத்தே போயிருவோமா? அப்ப நான் கேக்குறதுக்கு எல்லாம் உண்மையா சொல்லுவீங்களா? நீ என்ன கேட்டாலும் சொல்றமா. செல்வி சரவண விஷயத்துல என்ன நடந்துச்சு?
சரவண செல்விக்கு ரூட் விட்டு அவ பின்னாடி சுத்துனதெல்லாம் எனக்கு தெரியும். அவளை இம்ப்ரெஸ் பண்ண விதவிதமா டிராமா எல்லாம் போட்டான், அதுவும் எனக்கு தெரியும். ஆனா அவன் அவளை கல்யாணம் பண்ணிட்டதோ அவங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட் நடந்ததோ எதுவுமே எனக்கு சத்தியமா தெரியாதுப்பா. சரவணன் இத பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லமா. அதெல்லாம் எனக்கே தெரியாம தான் அவன் பண்ணிருக்கான். நீ வந்து சொல்லும் போது எனக்கே ஷாக்கா இருந்துச்சுமா. அப்படி டவுட்டாலாம் பார்க்காதமா. சத்தியமா கல்யாண விஷயமெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அதுக்கு முன்னாடி செல்வி ஆண்ட போட்ட டிராமாலாம் அவங்க முன்னாடியே வச்சுதானே போட்டான். இப்போ நான் சொல்ற மாதிரி அவன் ஆண்ட போய் டிராமா போடுறீங்க, புரியுதா? கண்டிப்பா பண்றமா. எதுக்கு என்ன வம்படி அப்படி இழுத்து எல்லாம் காரணமா தான் வாங்கத்த. என்ன நம்ம 2 பேருக்குள்ள கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பிரச்சனை அம்மாட்ட சொல்லி பஞ்சாயத்து பண்ண கூட்டு வந்திருக்கீங்க, அதானே? இல்ல, அப்படி சொன்னாலும் அத்தையும் சரவணனுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவன் இந்த வீட்டுக்குள்ள இல்லையா. இப்ப நீ எதுக்கு என்ன இங்க கூட்டிட்டு வந்த அத சொல்லு. உங்க 2 பேருக்கும் உண்மை என்னன்னு புரிய வைக்கதான் கூட்டிட்டு வந்தேன். அவன் செஞ்ச தப்பா அவன் வாயிலே சொன்னா நம்புவீங்களா? என்ன அண்ணாத்த, அவன் பேசினதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணீங்களா? கொடுங்க அத்தை. அவள் பேபி, அத்தை இது கொஞ்சம் கேளுங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் மாப்ள. என்ன நடந்துச்சா நடக்கல, உண்மையா பொய்யா? என்னம்மா கேக்குறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. செல்வி விஷயம் தான் மாப்ள. நீ கல்யாணம் பண்ணி ஏமாத்துனதா செல்வி சொல்லுதுல, அது உண்மையா இல்லையா? என்ன சொல்றது மாமா? அதான் எல்லாம் சொல்லிட்டேனே. நீங்க திரும்ப திரும்ப ஆரம்பிச்சிட்டு இருக்கீங்க. இல்ல மாப்ள, மத்தவங்க கிட்ட சொல்றது வேற, என்கிட்ட சொல்றது வேற இல்ல. ஐயோ மாமா, நான் லவ் பண்ணதெல்லாம் உண்மை. அவளை என்ன லவ் பண்ண வைக்கிறதுக்காக நான் டிராமா பண்ணிருக்கலாம், போய் பேசிருக்கலாம். ஆனா அவளை நான் உண்மையா நேசிச்சேன். நான் அவளை லவ் பண்றது தெரிஞ்சதுமே இந்த பணக்கார வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு பழியை ஏன் மேல போட்டுட்டா. அம்மா, இப்போதான் திரும்ப அழுகைய ஸ்டார்ட் பண்ணணும். இல்லம்மா, இப்பதான் எல்லாரும் வெளியில இருப்பாங்க, அதுக்கு சொன்னேன். சரவணா, சரவணா, சரவணா. வாங்க. ஐயோ, என் புள்ள இப்படி பண்ணிட்டானே. ஏன்டா இப்படி பண்ண? நாங்கெல்லாம் இருக்கோம்ல, எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்க பாத்துக்க மாட்டோமா? ஐயோ நிர்மலா, அவனுக்கு ஒண்ணும் ஆகாதுடி, அழாத, எல்லாம் சரியாயிடும். ஐசிக்கு கொண்டு போங்க. சரவணா, சரவணா. டாக்டர், என் பையன் எப்படி இருக்கான்? அது வந்து எப்படி டாக்டர் இருக்கான் சொல்லுங்க. ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷன்ல தான் இருக்காரு. ஐயோ,
டாக்டர் என்ன சொல்றீங்க? அவரை காப்பாத்துறது கொஞ்சம் கஷ்டம்தான். டாக்டர் அப்படி சொல்லாதீங்க டாக்டர். எவ்வளவு செலவுனா பரவாயில்ல, நான் கொடுக்கறேன். எனக்கு இருக்கிறது ஒரே மகன், எப்படியாவது காப்பாத்திருங்க ப்ளீஸ். நடக்கிறது டிராமான்னு தெரியாம இவர் வேற எமோஷனல் ஆயிட்டே இருக்காரே. இவருக்கு ஏதாவது ஆயிட போகுது. ஏங்க, அவனுக்கு ஒண்ணும் ஆகாதுங்க. நீங்க கொஞ்சம் பதட்டப்படாம இருங்க ப்ளீஸ்ங்க. நீங்க அவரை ஆறுதல் படுத்துறதுக்கு வேணா இந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம். ஆனா பேஷண்டோட கண்டிஷன் என்னமோ ரொம்ப மோசமா தான் இருக்கு. கொடுத்த காசுக்கு மேல கூவி அவருக்கு நெஞ்சு வலியே வர வச்சிடுவா போல இருக்கே. டாக்டர், ஏதாவது கொஞ்சம் பாசிட்டிவா சொல்லுங்க டாக்டர். சின்னத்தையோட நடவடிக்கையே சரியில்லையே. பெத்த பிள்ளைக்கு ஒண்ணுன்னா அவங்கதான் ரொம்ப பதறணும். ஆனா அந்த பதட்டமே அவங்களாண்ட இல்ல. அவங்க டாக்டராண்ட பேசினதை பார்த்தாலும் ஏதோ டவுட் வருது. அழாத நிர்மலா. என்னத்தடி இன்னும் யோசிச்சுட்டு இருக்க? அடுத்து இந்த வீட்ல யார போட்டு தள்ளானா? எங்கேயோ இருந்து ஒருத்தி வேலைக்கு கூட்டிட்டு வந்து அவ ஒரு டிராமா பண்ணி இப்ப சரவணன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, இதுக்கு காரணமானவங்களை யாரையும் சும்மா விட மாட்டேன். முதல்ல உண்மையிலேயே அவனுக்கு என்ன ஆச்சுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். மா, எனக்கு என்னன்னு போயிட்டா பாத்தீங்களா? ஆமா, அவளுக்கு என்ன, இவன் நம்ம வீட்டு புள்ள. அவளுக்கு இவன் யாரோ ஒருத்தன் தானே. என்னங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்க? இவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா சித்தப்பா ஏதாவது செய்யறாரோ இல்லையோ, நான் கண்டிப்பா இவளை வீட்டை விட்டு துரத்துவேன். எல்லாரையும் டைமுக்கு சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஒரு நாளாவது நான் டைமுக்கு சாப்பிடுறேன்னா மணி 11 ஆகுது. இப்ப பார்த்து இட்லி. டாக்டர் இல்ல இல்ல இன்னைக்கும் சாப்பிடல. நீங்களா? வாங்க டாக்டர் வாங்க. நீங்க எங்க இங்க? டாக்டர் நான் டாக்டர் இல்ல டாக்டர், நீங்க தான் டாக்டர். டாக்டர் பாத்தியம்மா, இவ்வளவு நாள் கிளியரா இருந்த நீ வந்த நான் தான் டாக்டர் நீ சொல்லி புரியுற அளவுக்கு அவ்வளவு கன்ஃபியூஸ் ஆயிருக்கேன். இப்பதான் கொஞ்ச நாள் நிம்மதியா இருந்தேன், மறுபடியும் வந்துட்டியா? இத பாருமா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. இந்த ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் சால்வ் பண்ணிடுவேன். ஆனா உங்க வீட்டோட பர்சனல் ப்ராப்ளம் இருக்கே, அதெல்லாம் என்னால முடியாது. ஓகே டாக்டர், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்பா, அப்ப எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப்பா? இப்பதானமா எந்த ப்ராப்ளமும் இல்லன்னு. எதுவும் விவகாரமா இல்லையே? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல டாக்டர். ஒரு பொண்ணுக்காக நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். எந்த பொண்ணு? நான் என்ன பண்ணணும்? இத பாருமா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. எனக்கு சுத்தமா நடிக்க வராது. உங்களுக்கா? ஊருக்குள்ள ஓவர் ஆக்டிங்னு பேசுறாங்க. தப்பா பேசுறாங்கம்மா, தப்பா பேசுறாங்க. நீ அதை நம்பாத. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. எல்கேஜி படிக்கும் போது வெல்கம் போர்ட்ல வெறும் W வச்சுக்கிட்டு 5 நிமிஷம் தான் ஆக்ட் பண்ணேன். யாரோ வராங்கன்னு நினைக்கிறேன், சீக்கிரம் பண்ணுங்க. டாக்டர், நீங்க எப்படி இங்க? இந்த கேள்விக்கு பதில் நான் அப்புறம் சொல்றேன். சீரியஸ் கண்டிஷன்ல உயிருக்கு ஒருத்தர் போராடிட்டு இருக்காருன்னு சொன்னாங்களே, இவர்தானா அது? ஆமா டாக்டர். அப்ப நானும் உள்ள என் பையன் கூடவே இருப்பேன். தாராளமா வாங்க, நீங்க எல்லாரும் கூட உள்ள வரலாம். டாக்டர் ஒரே ஊசியில எல்லாத்தையும் சரி பண்றாரு. வாங்க வாங்க வாங்க, போலாம் போலாம் போலாம். ஐயோ, ஏய் வாங்க வாங்க வாங்க.
ஐயோ, என்ன டாக்டர்? பல்ஸ் ரொம்ப டவுனா இருக்கு. நல்ல வேளை இந்த டைமுக்கு நான் கரெக்டா வந்தேன். சத்யா, யூ ஆர் ரியலி கிரேட்மா. கரெக்ட் டைமுக்கு நீ என்ன கூட்டு வந்த. டாக்டர், என் பையன் பொழைச்சுக்குவான்ல? இவர் வேற, அவன் நல்லாதான் இருக்கான். இவங்க யாரும் ஏதாவது பண்ணாம இருந்தா போதும். இனிமே டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், உடனே இன்ஜெக்ஷன் போட வேண்டியதுதான். 1 minute. இந்த கோயில் ரொம்ப சின்னதா இருக்கு, இங்க வந்தா கல்யாணம் பண்ணிருப்பாங்க. சாட்சி இல்லாம கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவன் இப்படி ஒரு கோயில தான் செலக்ட் பண்ணுவான். வா. யாரையுமே காணோம். கூட்டு பாருங்க. ஐயா, ஐயா. வணக்கம் சாமி. வாங்கோ, நமஸ்காரம். இந்த கோயிலுக்கு பெருசா யாரும் வரமாட்டா. உள்ளூர்காரா யாராவது 2-3 பேர் வந்தாதான் உண்டு. அதான் அசதியா இருக்கேன்னு பின்னாடி போய் படுத்துட்டேன். உங்களை பார்த்தா நம்மூர்கார மாதிரி தெரியலையே. நீங்க வெளியூரா? ஆமாங்க. ஒரு நிமிஷம் இருங்கோ, பூஜை பண்ணிட்டு வந்துடுறேன். யார் பேருக்கு அர்ச்சனை? ஐயா, நாங்க சாமி கும்பிடுறதுக்காக வரல. அப்புறம் அட்ரஸ் எதா விசாரிக்க வந்தீங்களா? இந்த கோவிலுக்கு சாமி கும்பிட வந்தவளை விட அட்ரஸ் விசாரிக்க வந்தவா தான் ஜாஸ்தி. இல்லையா, நாங்க அதுக்கும் வரல. ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் நடந்துச்சுல, அத பத்தி கேட்கதாங்க ஐயா வந்துக்கிறோம். என்னமா சொல்ற? இந்த கோவில்ல கல்யாணம் நடந்ததா? சாமி கும்பிடவே ஆள் வரமாட்டான்னு சொல்லிட்டு இருக்கேன், கல்யாணம் நடந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏங்க, ஒருவேளை கோயில மாத்தி வந்துட்டோமா? இல்ல, காட்டுக்குள்ள இருக்கிற திருக்கனோட ஈஸ்வரன் கோயில்னு தான் சொன்னான். ஆமாங்க, அப்ப இந்த கோயில் தான். ஏங்க, இதே மாதிரி இந்த ஊர்ல வேற ஏதாவது கோயில் இருக்கா? இந்த ஊர்ல இந்த ஒரு கோயில் தான் இருக்கு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி இங்க எந்த கல்யாணமும் நடக்கிறது இல்ல. இல்ல அவள் பேபி, அவ சொன்ன அடையாளம் கரெக்டா தான் இருக்குது. இந்த கோயில்ல தான் கல்யாணம் நடந்துக்குது. ஐயா, உங்களை தவிர வேற ஏதாவது பூசாரி இந்த கோயில்ல இருக்காங்களா? அவர் கூட இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கலாம்ல. இந்த கோவில் கட்டதுல இருந்து ஒரே பூசாரி தான், அது நான் தான். ஐயா, இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. கல்யாணம் பண்ணினவன் அப்படி ஒரு கல்யாணமே நடக்கலன்னு சொல்றான். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஐயா, உண்மையை சொல்லுங்க ப்ளீஸ். இல்லம்மா, ஏமா சாமி சன்னதில நின்று போய் சொல்லுவோமா? நீங்க சொல்ற மாதிரி கல்யாணம் எதுவும் நடக்கலாமா? சரிங்க சாமி, நாங்க வரோம். வாங்க. ஏங்க, இந்த காட்டேஜ் தானே? ஆமா பேபி, வா. வாங்க சார், ரூம் வேணுமா? எங்களுக்கு ரூம் வேணாம், ஆனா ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும். 2 நாளைக்கு முன்னால புதுசா கல்யாணம் ஆன 2 பேரு இங்க வந்து தங்குனாங்களா?
புதுசா கல்யாணம் ஆனவங்களா? அப்படியா இங்க வரலையே? இல்ல நல்லா யோசிச்சு சொல்லுங்களேன். ஒருவேளை நீங்க இல்லாதப்ப கூட வந்துருக்கலாம். இங்க நான் தான் மேடம் மேனேஜர். எனக்கு தெரியாம இங்க எதுவும் நடக்காது. யாரும் இங்க வரல. இங்க லாஸ்ட் 10 டேஸா கஸ்டமருங்க யாரும் இங்க வரவே இல்ல. ரூம் எல்லாம் ஃப்ரீயா தான் இருந்தது. எங்க போலாம் வாங்க. இரவல் பேபி சார், இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. தயவு செஞ்சு உண்மையை சொல்லிருங்க. அவங்க இங்கதான் வந்துக்கிறாங்க. என்னம்மா உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அப்ப நான் போய் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? ஏமா இவங்க நான் சொல்றதுல நம்பிக்கை இல்ல போல இருக்கு. அந்த லெஜர் புக் எடுத்து காட்டு. பாருங்க. என்னைக்கு சொன்னீங்க? 2 நாளுக்கு முன்னாடி தானே? நீங்களே பாருங்க. நீங்க சொன்ன மாதிரி ஆளுங்க 2 நாளுக்கு முன்னாடி இங்க யாருமே வரல. 1 வாரம் 10 நாளுக்கு முன்னாடி கூட இங்க யாருமே வரல. நீங்க வேணா திரும்ப நல்லா பாத்துக்கோங்க. எல்லாரும் திரும்ப கொரோனா பரவுதுன்னு பீதியில இருக்காங்க. அதனால காட்டேஜுக்குன்னு யாரும் வரதில்ல. எங்க வாங்க போலாம். இல்ல அவள் பேபி, அவ இந்த இடத்த எங்க வாங்க சாப்பிட போலாம். எனக்கு வேணாம், நீ போய் சாப்பிடு. எங்க நம்ம சில பேரை கண்மூடித்தனமா நம்புவோம். ஆனா அவங்க நம்பின மாதிரி இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் லைஃப் ஃபுல்லா எல்லாருக்கும் அடிக்கடி நடக்கிறது தானேங்க. இதுக்கெல்லாம் இடிஞ்சு போய் உட்கார கூடாதுங்க. ஒரு வழியா தப்பு யார் மேல தெரிஞ்சிச்சுல, ஒரு பெரிய பிரச்சனை முடிஞ்சிச்சு, நிம்மதியா இருங்க. அது போதுங்க. வாங்க போய் சாப்பிடலாம். என்னங்க வாங்க. தப்பு யாரு மேல அவள் பேபி? செல்வி மேல தானே. அவ தானே போய் சொல்லிருக்கா. ஒரு அப்பாவி பொண்ணு மேல, அதுவும் ஏமாந்து போன ஒரு பொண்ணு மேல எப்படி இப்படி உங்களால பழி போட முடியுது? பழி போடுறனா? என்னங்க நீங்க இன்னும் நீங்க செல்வியை தான் நம்பிட்டு இருக்கீங்களா? கோயில ரெசார்ட்ல போய் விசாரிச்சா உண்மை தெரிஞ்சிடும் நீங்க தான் சொன்னீங்க. அவங்க என்ன சொன்னாங்க நீங்க நல்லா கேட்டீங்கல்ல. அதுக்கப்புறமும் நீங்க செல்வியை நம்புறீங்க. ஏதோ தப்பா இருக்கு அவள் பேபி. எனக்கு தெரிஞ்சு அந்த பூசாரியும் மேனேஜரும் போய் சொல்றாங்களோன்னு தோணுது. உங்க ப்ராப்ளம் என்னன்னு எனக்கு புரியுதுங்க. எப்போதுமே தப்பு நடந்துச்சுன்னா அது பணக்காரங்க தான் பண்ணிருப்பாங்க. ஏழைங்க எப்போதுமே நிரபராதியா தான் இருப்பாங்க. ஏங்க இதெல்லாம் ஒரு பொது புத்தி. எல்லாரும் இங்க மனுஷங்க தான். யார் வேணா இங்க தப்பு பண்ணுவாங்க. ஏன் ஏழைகள திருடங்க இல்லையா? ஏழைகள பொய் சொல்றவங்க இல்லையா? ஏழைகள கொலைகாரன் கொள்ளக்காரன் ஏன் துரோகிங்க எல்லாம் இல்லையா? அவள் பேபி, நீ புரியாமலே பேசின்னு இருக்கிற. வேணாம், இதுக்கு மேல பேசினா உணவு எனக்கு தான் பிரச்சனை வரும். யார் மேல தப்புன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் பேசலாம். ஏங்க அப்ப நீங்க சாப்பிட வரலையா? எனக்கு தான் வேணான்னு சொல்றேன்ல. வேணான்னா விட்டுரு. எவ்வளவு கட்டாயப்பத்தினால என்னால இப்ப சாப்பிட முடியாது. அப்ப எனக்கு வேணாம்.
என்னாச்சு 2 நாளா உங்களுக்கு? ஒண்ணும் இல்ல டாக்டர். ஒன்னும் இல்லைன்னு உங்க வாய் தான் சொல்லுது. ஆனா இப்ப நீங்க நார்மலா இல்லைன்னு உங்க நாடி துடிப்பு சொல்லுதே. பிரபு சார், இந்த மெடிசனை வாங்கி கொடுங்க. சாப்பிடறதுக்கு முன்னாடி, சாப்பிட்டதுக்கு அப்புறமா. ஓகே டாக்டர். ஓகே. இவங்க முதல்ல கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணும். தூங்காம இருக்க கூடாது. நல்லா தூங்கணும். நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். கழிச்சு நான் உங்களை வந்து பாக்குறேன். வரேன் சார். தேங்க்யூ டாக்டர். ஓகே. எதுக்கு நீ டாக்டர் வர சொன்ன? இல்லங்க, நான் உங்களை 2 நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன். செல்வி பிரச்சனை ஆரம்பிச்சதுல நீங்க நார்மலாவே இல்ல. நார்மலா இல்லனா? இல்லங்க, நார்மலா இல்லடா, பைத்தியக்காரி மாதிரி நடந்துக்கிறா. அக்கா, என்னடா நீ அத சொல்ல தயங்கிட்டு இருந்த, நான் சொல்லிட்டேன். நீ எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? அதுக்கு தானே பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்க டாக்டர் வர வச்ச. நீ வேற ஏன் உடனே உங்க அம்மாக்கு மூக்கு வேத்துருமே? என்னடி இங்க பிரச்சனை? எப்பவும் போல உன் மருமகதான் பிரச்சனை. நீ எவ்வளவு பட்டாலும் திருந்தவே மாட்டியா? திரும்ப திரும்ப அவளையே வம்புக்கு இழுத்துட்டு இருக்க. உன் மருமக 2-3 நாளா தூங்காம சாப்பிடாம இருந்திருக்கா. ஏமா? நான் முதல்ல முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் உன் மருமகளை கொஞ்சம். இவ இப்படி இருக்கிறத பார்த்து பயந்து போய் பிரபு சைக்காட்டிஸ்ட வர வச்சுட்டான். அப்போ பைத்தியம் புடிச்சிருக்குமோன்னு பிரபு பயப்படுற அளவுக்கு இவன் நடந்திருப்பா போல. ஏய், நிறுத்து. எப்ப என்ன நடக்கும் அத ஊதி பெருசாக்கலானே இருக்கியா? நான் இன்னும் முழுசா முடிக்கலமா, அதுக்குள்ள என்ன குறை சொல்ல ஆரம்பிச்சிட்ட? ஆரம்பிக்கும் போதே தெரிஞ்சிருச்சே உன்னோட நோக்கம் என்னன்னு. எல்லாம் நான் பேசிக்கிறேன், நீ உள்ள போ. போடி. என்னமா ஆச்சு? என்ன நம்பி வந்த பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நினைச்சு என்னால சாப்பிட முடியல, தூங்க முடியல. அத்தை, அது கமல் பேபி எனக்கு பைத்தியம் பிடிச்சிருதுன்னு நினைச்சு டாக்டர் வர வச்சுக்கிறான். எனக்கு எப்படி இருக்கும் அத்தை? என் மனநிலையை உன்னால புரிஞ்சுக்கவே முடியல. என்னங்க அப்படி பேசாத கமல் பேபி. நான் சாகுற வரைக்கும் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்க. என்னம்மா நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ ஏதோ கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறியன்னு தான் அவன் டாக்டர் வர வச்சிருக்கான். நீ ஏன் அத தப்பா எடுத்துக்கிற? என்னத்த அப்படி வித்தியாசமா நடந்துக்கினா? என் மனசுல இருக்கிற வலி தாங்க முடியாம நான் இப்படி இருக்கிறேன். ஆனா அந்த வலிய புரிஞ்சுக்காம நீங்களும் ஏன் இப்படி எல்லாம்? இல்லடி, எதுவும் சொல்லாதீங்க. இந்த வீட்லயே நீங்க 2 பேர் மட்டும்தான் என்ன புரிஞ்சுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது இல்லன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. அம்மா சத்யா. ஏங்க ஏய் செல்வி, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசலாம் தான் வந்தேன். சொல்லுங்க சார். அது உனக்கே தெரியும், ரவுடி பேபியும் நானும் ரீசெண்டா எப்படி இருந்தோன்னு. நாங்க இப்பதான் எங்களோட லைஃபை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தோம். ஆனா அதுக்குள்ள உங்களோட பிரச்சனை வந்துருச்சு.
உங்களுக்கு தெரியும் ரவுடி பேபியை பிடிக்காதவங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு. இந்த பிரச்சனைனால அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகுங்க. இப்ப இதெல்லாம் உங்களால தான் சரி பண்ண முடியும். புரியல சார், நான் என்ன பண்ணணும்? உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க, நான் கொடுத்துறேன். தயவு செஞ்சு இந்த டிராமாவெல்லாம் நிறுத்திடுங்க ப்ளீஸ். சார், நான் ஏற்கனவே ரொம்ப மன கஷ்டத்துல இருக்கேன். இதெல்லாம் பேசி என்ன இன்னும் கஷ்டப்படுத்தாதீங்க சார். செல்வி, எவ்வளவு வேணாலும் பரவாயில்ல, நான் கொடுத்துறேன். சார் ப்ளீஸ், என்னால் உங்க குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதுக்கு மேல எங்களை அவமானப்படுத்தாம இங்க இருந்து போயிடுங்க ப்ளீஸ். அது தப்பு பண்ணிக்கிறான்னு நல்லா தெரியுது. நீ அவனை நம்பி ஏமாந்துக்கிறான்னு தெத்து. ஆனாலும் அவன் செஞ்ச தப்ப என்னால நிரூபிக்க முடியலம்மா. நீ சொன்ன கோயிலு, ரெசார்ட் எல்லாத்துலயும் நான் போய் விசாரிச்சேன். ஒரு சாட்சி ஆதாரம் எதுவுமே கிடைக்கல. அக்கா, எனக்காக உங்களை கஷ்டப்படுத்திக்காதீங்க. இதோட விட்டுருங்க அக்கா. உங்க பேச்செல்லாம் நம்பாம நான் செஞ்ச தப்புக்கு இது தண்டனையா நினைச்சுக்கிறேன். ஏய் செல்வி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இல்லக்கா, நான் பண்ண தப்புக்கு நான் மட்டும் கஷ்டப்பட்டா பரவாயில்ல. நான் பண்ண தப்புக்கு உங்களையும் பிரபு சரியும் பாதிக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏய், எங்களை என்னடி பாதிக்க போகுது? இல்லக்கா, தேவையில்லாம உங்க குடும்பத்துல என்னால குழப்பம் ஏற்பட்டு வாக்குவாதம் வந்து உங்க வாழ்க்கை பாதிச்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்குக்கா. எனக்கும் அவங்க பேபிக்கும் வாக்குவாதமா? இதெல்லாம் யார் சொன்னா? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரபு தம்பி வந்துட்டு போச்சுமா. நீ வந்து என் பொண்ணு எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான்னு நம்புற. உனக்கு செல்வி மேல இருக்கிற நம்பிக்கை பிரபு தம்பிக்கு இல்லம்மா. செல்வி பணங்காசுக்கு ஆசைப்பட்டு நாடகம் ஆடுறான்னு நம்புதுமா. நாங்க நிரபராதிமா. எங்களுக்கு போராடுற அளவுக்கு தெம்பு இல்லம்மா. பிரபு தம்பி நல்ல தம்பி தான். யாரு என்ன சொன்னாங்களோ என்னவோ அவருக்கு அப்படி தோணுது. எங்களால உங்க 2 பேருக்கும் சண்டை வேணாமா. அந்த வீட்டுல உனக்கு ஏற்கனவே எதிரிங்க இருக்காங்க. இதனால இன்னும் அதிகமாயிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. கடவுள் மேல பாரத்தை போட்டு இந்த வாழ்க்கையை நாங்க வாழ பழகிக்கிறோமா. கடவுள் ஆண்ட பாரத்தை ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி இந்த சத்யாவாண்ட ஒப்படைச்சிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன்.
வேணும்னு கேட்டியாமே? ஏங்க அவங்க அதானே எதிர்பார்க்கறாங்க, அதான் போய் கேட்டேன். எப்படி அமுல் பேபி, எப்படி உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது? இன்னும் நீங்க ஏன் இப்படி பிடிவாதமா செல்வியை நம்பிட்டு இருக்கீங்கன்னு தெரியலங்க. நான் நம்புறது இருக்கட்டும்ங்க, நீங்க நம்புறதுக்காவது செல்வி பக்கம் ஏதாவது ஆதாரம் இருக்காங்க? ஆனா அவங்க தப்பானவங்க சொல்றதுக்கு ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க. நீங்க ஏங்க இன்னும் நம்ப மாட்டேங்கிறீங்க? நீ காசு விடுறேன்னு சொன்னியே, அவ வாங்கினாளா? வேணான்னு தானே சொன்னா? ஏங்க காசு வேணுமா கேட்ட உடனே சரின்னு சொல்லிட்டா காசுக்காக தான் இப்படி பண்ணாங்க தெரிஞ்சு போயிரும்ல. அதனால முதல்ல இப்படி வேணான்னு சொல்லிட்டு அப்புறம் போனா போதுன்னு வாங்குறதாங்க அவங்க டெக்னிக்கா இருக்கும். செல்விய பத்தி உனக்கு என்ன தெரியும்னு நீ இப்படி எல்லாம் பேசினு இருக்கிற? இதே கேள்வியை நானும் கேட்கலாம்ல. சரவணை பத்தி உங்களுக்கு என்னங்க தெரியும்? அவன் தப்பா நந்துக பார்த்தத நான் என் கண்ணால பாத்துக்கிறேன். அதுதான் நீங்க ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டீங்கன்னு அவனே சொல்றான்ல. அப்படி இருந்திருந்தா அன்னைக்கு அவன் எனக்கு விளக்கம் சொல்லிருக்கணும்ல. ஏன் சொல்ல? அற வாங்கிக்கினா அவன் பாட்டுக்கு ஏன் போனா? அடிச்சிங்களா? அதையே அவன் வெளில சொல்ல. அவன் மேல தப்பு இல்லனா அத சொல்லி பிரச்சனை பண்ணிரணும்ல. ஆனா அத ஏன் அவன் வெளிய சொல்லவே இல்ல? ஏன்? ஏன்னா திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி அவனால நான் அடிச்சத வெளிய சொல்ல முடியல. அவள் பேபி, ஒருத்தனை பார்த்தாலே நான் சொல்லிருவேன் அவன் எப்படின்னு. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே எல்லா மனுஷங்களோடையும் பழகுனவனா. ஒருத்தரை பார்த்தாலே அந்த பார்வையோட அர்த்தம் புரிஞ்சுக்கிறவனா. நானும் பிசினஸ்ல எவ்வளவு பேர் பார்த்திருக்கேன், அதனால நானும் பார்த்தவனே கண்டுபிடிச்சிருவேன். ஆமா, அதனாலதான் கல்யாணமாகி உன் கூடவே இருந்தோம் என்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு 1 வருஷம் ஆச்சு. அம்மா சத்தியா பாட்டியம்மா, எனக்குன்னு இருந்தவன் ஒருத்தி தானம்மா. அவசரப்பட்டம்மா, எல்லாம் என் தப்புதான். சத்யா நீதான் ரொம்ப பாவம். என்னமோ சவால் தான் விட்டாங்க, அவ இப்ப சபமாயிட்டா. இனி என்ன பண்ண போறாங்களோ தெரியல. செல்வி, என்ன மன்னிச்சிடு. உன் விஷயத்துல நான் சுயநலமா இருக்கிறத தவிர எனக்கு வேற வழி தெரியல. சத்யா நீ எப்போ என்ன செய்வாங்கன்னு தெரியாது மாமா. திடீர்னு பணத்தை கொண்டு வந்து நம்ம வீட்டு முன்னாடி போட்டு தர்ணா பண்ணாலும் பண்ணுவாங்க. அதனால சுடுகாட்டுக்கு கொண்டு போயிட்டா கொஞ்சம் நிம்மதியா வீட்டுக்கு போயிடலாம்.
என்ன வசந்தி, செல்வியை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கியா? துரு துருன்னு இருந்த பொண்ணு தம்பி இப்படி அல்பாயுசுல போயிட்டாலே. எனக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு வசந்தி. சரி அழாத. அழாத அழாத. என்னடா பண்ணிருற? அது வந்து நீலாம் திருந்தவே மாட்டியாடா? பொறுக்கி. நாய் பொறுக்கி. பொறுக்கி என்னாச்சுமா? திருந்தவே மாட்டியா? திருந்தவே மாட்டியா? ஏமா அடிக்கிறீங்க? அனி எதுக்கு அடிக்கிறீங்க? அங்க ஒருத்தி உனக்காக செத்து போய்க்கிறா. அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம பொறுக்கி தனக்கு திரும்ப ஆரம்பிச்சியா? அம்மா என்னாச்சுமா? நாய் பொறுக்கி. பொறுக்கி. என்னமா ஏங்க இப்ப என்னங்க ஆச்சு? இன்னும் என்ன ஆகணும்? இந்த செல்வி செத்ததுக்கு இவன் மட்டும் காரணம் இல்ல, நீங்க ஒவ்வொருத்தரும் தான் காரணம். பொறுக்கி நாய் அவன் நம்மளாலதான் செத்து போனாங்கிற குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம இப்ப வசதி அக்கா வாண்ட தப்பா நடக்க பார்த்துன்னு இருக்கிறான். வசந்தி அக்கா செல்வியை நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாங்க. நான் ஆறுதல் சொல்லிட்டு இருந்தேன், அத போய் தப்பா சொல்றீங்க. இருங்கன்னு சொல்றேன்ல. பெரிய கமலஹாசன் இவரு அப்படியே கட்டிப்பிடி வைத்தியம் பண்றாரு. அக்கா நான் அதான் தப்பா நடந்துக்க பார்த்தேனாக்கா உங்ககிட்ட, நீங்களே சொல்லுங்க. டேய், நீ ஆறுதல் சொல்றதா அவங்களும் நினைச்சிருப்பாங்க. ஆனா உள்நோக்கம் என்னன்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல. நான் தான் கண்ணால பார்த்தேன். என்ன சத்யா, என்ன நீ கண்ணால பார்த்த? நீ அவனை தப்பாவே பாக்குற, அதனாலதான் உனக்கு எல்லாமே தப்பாவே தெரியும். உன்னை போல அம்மாக்கள் இருந்தா 1000 தவறுகள் செய்யலாம் போல இருக்கே. டேய் சரவணா, மேல வாடா. வாடா. விடுங்க. புள்ளையால ஒரு பொண்ணு செத்தே போயிடுச்சு. அந்த பாவம்லாம் உங்களை சும்மாவே விடாது. குட்பா குட்பா எங்க சத்யா வாங்க. சத்யா எங்க இங்க பாரு, நீ சொன்னப்பவே நாங்க நம்பி இருக்கணும். சரி, நம்ம வீட்டு புள்ள தானே, தப்பு பண்ணிருக்க மாட்டாங்கிற குருட்டு தைரியத்துல இருந்துட்டோம். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு செல்வி செத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. நீங்க செல்வி லைஃப் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் நீங்க செல்வியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க. ஆனா கடைசியில அது என்ன பேசுறதுன்னு தெரியலங்க. நான் எப்போதும் போல உங்களை நம்பி இருக்கணும். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேங்க. இதுக்கு மேல நீங்க ஃபீல் பண்ணி எதுவுமே ஆக போறது இல்ல.
முடிச்சு. அவள்தான் சத்யா, சத்யா சொல்றத கேளு. ஏய், நீங்க எனக்கு ஒரு சவால் விட்டீங்களே, ஞாபகம் இருக்கா? இன்னும் ஒரு மாசத்துல அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. இப்ப அவ செத்து போயிட்டால, இப்ப என்ன நீ பண்ணுவீங்க? பணத்தை தோண்டி எடுத்து கல்யாணம் பண்ணி வைப்பீங்களோ? எல்லா நேரத்திலையும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியாதா நீ? எப்பயாவது தோத்துதான் ஆகணும். அந்த டைம் உங்களுக்கு இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இனிமே என்ன ஜெயிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம், அதுவும் என்கிட்ட. கண்ணு மூடி துறக்கத்துக்குள்ள நீ வந்து போயிட்டா உயிரோட இருப்ப. இல்லன்னா இதுதான் உனக்கு கடைசி நாளா இருக்கும். ஏய் மாப்பிள்ள ஓடிரு, இல்ல உயிர் இருக்காது. நல்ல வேலை இது தப்பிச்சது. அப்படியே ஓடு. சார், சார், செல்வி, உங்களால செத்து போன செல்வி சார். அல்ப சுகத்துக்காக இப்படி என் அல்பாய்சனை சாக வச்சிட்டீங்களே சார். இல்ல செல்வி, நான் ஏமாத்தணும் நினைச்சலாம் பண்ணல. அப்போ என்ன உண்மையிலே காதலிச்சிங்களா சார்? ஆமா ஆமா. அப்படின்னா லைஃப் ஃபுல்லா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா சார்? நான் செத்து போனதுனால அது இப்போ நடக்காம போயிடுச்சு. ஒன்னா சேர்ந்து வாழ முடியாம போன நாம செத்து போய் ஒன்னா வாழலாம் சார். வந்துடுங்க, என் கூட வந்துடுங்க சார். ஐயோ ஐயோ, ஏன் சார் வேணாம் சொல்றீங்க? என்னை விட்டுட்டு உங்களால இருக்க முடியாது சொன்னீங்களே சார். நான் இல்லாட்டினா செத்து போயிடும் சொன்னீங்களே சார். அதான் நான் இங்க இல்லல்ல, வாங்க போலாம். செத்து போனதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் பேயா ஒன்னா சேர்ந்து வாழலாம். ஐயோ வேணாம் செல்வி, வேணாம். வாங்க சார், வாங்க. ஐயோ செல்வி, என்னை விட்டு வேணாம் வேணாம். ஐயோ அம்மா அம்மா. அம்மா அம்மா அம்மா. சரவணா, என்னடா ஆச்சு? ஏன்டா இந்த நேரத்துல கத்திட்டு இருக்க? அம்மா 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 அம்மா. என் ரூம்ல பேய் இருக்குமா? பேயா? என்ன சொல்லலாம்? நீங்க வேணா என் ரூம்ல போய் பாருங்க. செல்வி இருப்பா. என்னது செல்வியா? செத்து போற செல்விடா, என் ரூம்ல பேயா வந்திருக்கா. ஐயோ கொழுந்து, இங்க பாரு, இந்த உலகத்துல பேய் பிசாசுன்னு எதுவுமே கிடையாது. நீ பாத்திய பேய், அது நீ செஞ்ச பாவம். இப்பயாவது ஒத்துக்கிறியா உன்னாலதான் செல்வி செத்து போனான்னு? டேய், நீ எங்க ரூமுக்கு வா. அங்க எந்த பேய் வருதுன்னு நாங்களும் பாக்குறோம். வாங்க, வாடா வா. கொழுந்து, நீ காலம் பூரா இப்படி பயந்தினேதான் சாவணும். ஏன்னா நீ செஞ்ச பாவம் அப்படி. பெண் பாவம் பொல்லாததுன்னு சும்மாவா சொன்னாங்க? அது உன்ன சும்மா விடவே விடாது.
ஏய் நீ வா, வாடா. நீ என்னடா சின்ன பிள்ளை மாதிரி பேய் பிசாசுன்னு பயந்துட்டு இருக்க? அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அப்படி இருந்தாலும் நீ எதுக்கு பயப்படணும்? தப்பு பண்ணினா தானே பயப்படணும். தப்பு பண்ணதுனால தாங்க அவனுக்கு பயமே வருது. என்ன சொல்ற? சத்யா சொன்னதெல்லாம் உண்மைதாங்க. இவன்தான் செல்வி வாழ்க்கையே கெடுத்திருக்கான். என்ன நீ அந்த குப்பத்துக்காரியோட சேர்ந்துட்டியா? பெத்த பையன் மேலேயே பழி போட்டுட்டு இருக்க? நான் ஒண்ணும் பழி போடலங்க. இவனே தான் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டான். நான் தான் தப்பு பண்ணேன். நீ ஏதாவது தப்பு பண்ணியா? கேக்குறல்ல? வேணுங்க வேணுங்க சொல்லுங்க. சொல்றல. என்ன புத்திரா உனக்கு? போய் போய் வேலை கட்டு. நீ ஏன் இதை என்கிட்ட முதல்ல சொல்ல? நீங்க இப்படி கோவப்படுவீங்கன்னு தாங்க சொல்லல. எதை மறைக்கணும் எதை மறைக்க கூடாதுன்னு அறிவே இல்லையா? அது நேரம் அவ பொழைச்சிருந்து இந்த விஷயம் எனக்கு தெரியாம இருந்தா என்ன நடந்திருக்கு தெரியுமா? நல்ல வேலை அவ செத்து தொலைஞ்சிட்டான். டேய், உன் புத்தி இவ்வளவு கேவலமா இருக்குன்னு நினைக்கல. சை. எல்லாம் என் தலை எழுத்து. உன்ன போய் பிள்ளையா பெற்றிருக்க பாரு. அம்மா, உங்களுக்கு யாரும் இல்லைன்னா நினைக்காதீங்க. நான் அறிகிறேன். இனி உங்க பொண்ணா நான் இருந்து உங்களை பாத்துக்கிறேன். இனி எதா இருந்தாலும் என்னன்னு சொல்லுங்க. இந்தாங்கம்மா, இது உங்க செலவுக்கு வச்சுக்கோங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இப்பதானே சொன்னேன். இனிமே உங்க பொண்ணு நான் தான். வாங்கிக்கோங்க. சரிம்மா, நான் வரேன். நான் வரேன் தம்பி. வாங்க. ஏ வசந்தி, என்ன ராத்திரி 12வது பிரியாணி செஞ்சுட்டு இருக்க? யார் செய்ய சொன்னது? என்ன கேக்குறேன்ல, யார் உன்ன பிரியாணி செய்ய சொன்னது? கேக்குறேன்ல, சொல்லுமா? சொல்லு. உங்களுக்காக தான் சார் பிரியாணி பண்ணிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு. சாப்பிடுறீங்களா சார்? ஐயோ செல்வி, ஆவி. ஐயோ சார், எல்லாரும் வாங்க, என்ன காப்பாத்துங்க. எல்லாரும் வாங்க வாங்க, என்ன காப்பாத்துங்க. ஐயோ ஆவி. கிச்சன்ல செல்வி, ஆவியோட செல்வி, செல்வியோட ஆவி. கிச்சன்ல ஆவியா? என்னையா சொல்ற? ஒரு பெரிய பாத்திரத்துல பிரியாணி பண்ணிட்டு இருக்கு. என்ன சாப்பிட சொல்லுச்சு. எங்கயா? இங்கதான் அந்த ஆவி நின்னு பிரியாணி பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த பாத்திரத்துல தான். இதுல இதான் பிரியாணியா? அத்தை, உங்க மேல சத்தியமா இதுல பிரியாணி இருந்துச்சு அத்தை. உங்க கண்ணுக்கு மட்டும் எப்படிதான் இந்த ஆவியெல்லாம் தெரியுதோ, எங்களுக்கு தெரியலையே. எதையாவது பார்த்து பயந்துட்டு ஆவி பிசாசுன்னு உளறிட்டு இருக்காதீங்க. போங்க.
போய் தூங்குங்க. ராத்திரி நேரத்துல சும்மா டார்ச்சர் பண்ணிக்கிட்டேன். மாமா, செல்வி ஆவிய நீங்களும் பாத்தீங்களா? ஆமாடா பாவி, உன் கூட இந்த பாவத்துக்கு அந்த செல்வி இப்ப என்ன பயமுறுத்திட்டு இருக்கு. வாங்க. டேய் சரவணன் என்னன்னா சுடுகாடுக்குள்ள நுழையும் போது சரவண கிளம்பிடா சத்யா. ஏமா, பொம்பளை ஆளுங்களே இங்க இருக்க கூடாதுமா, கிளம்புங்க. சரிங்கண்ணா. டேய் பொம்பளை ஆளுங்களாம் இங்க இருக்க கூடாதான். செல்வி ஏஞ்சிருமா போலாம். அண்ணா யோ, பயப்படாதயா, அந்த புள்ள இன்னும் சாகல, எல்லாம் ஒரு செட்டப் தான். இந்தாங்க, இதுல 5000 ரூபாய் இருக்குது. செல்விங்க பாரு, இதோட 5001. இப்ப 2 பேர் போனாங்கல்ல, அவங்க வரத்துக்குள்ள இந்த பொண்ணை இங்க புதைச்ச மாதிரி எல்லாம் முடிஞ்சிடணும். புட்டா? சரிம்மா, அப்படியே பண்ணிடுறோம். அக்கா, என்ன பேயே சாப்பிட்டியா? உன்னை பேயின்னு சரவணன் நம்பிட்டான். இன்னும் எத்தனை நாளைக்குக்கா இந்த பேய் வேஷம் போடணும்? சரவண உண்மையை ஒத்துக்கிற வரையும். எனக்கு என்னவோ பயமா இருக்குக்கா. எத்தனை நாளைக்குக்கா நான் இப்படி யாருக்கும் தெரியாம வந்து போக முடியும்? என்னைக்காச்சு யார் கண்ணலனா மாட்டிக்கிட்டனா என்ன பண்றது? நீ வந்தாதானே மாட்டிப்ப. நீ பத்திரமா யார் கண்ணிலும் படாம இங்கே இரு. அப்ப பேய் நான் தான். என்ன வசந்தி, ஒரு டபுள் ஆம்லெட்டுக்கு இவ்வளவு நேரம் பண்ணிட்ட? ஏய், என்னது இது? அண்ணி, நான் அண்ணி இல்லடா, செல்வி. என் வாழ்க்கையை குழி தோண்டி புதைச்சிட்டு நீ மட்டும் சந்தோஷமா இருப்பியா? விட மாட்டேன், விட அண்ணி இல்லடா, பண்ணி. ஐயோ செல்வி, என்ன விட்டுரு. எப்பவுமே விட மாட்டேன்டா. ஆனாலும் பிசாசானாலும் என் கூட தானே வாழணும். ஏன்னா காலம் பூரா என் கூட ஒன்னா வாழணும்னு நீ தானே ஆசைப்பட்ட. அந்த ஆசையை நான் நிறைவேற்ற வேணாமா? இப்ப நான் இந்த மாடியில இருந்து உன்னை கீழே தள்ளிவிட போறேன். நீயும் செத்து போய் என்ன மாதிரி ஆவியாக போற. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழலாம். என்னாச்சு மாப்பிள்ள? ஏன் இப்படி பதறி போய் ஓடி வர? பேய் மாமா. பேயா? செல்வியோட ஆவி திரும்ப வந்துருச்சு மாமா. என்ன மாப்பிள்ள சொல்ற? ஆமா மாமா, மேல இருந்து இறங்கி வருது, பாருங்களேன். ஐயோ, நல்லா பாருங்க மாப்பிள்ள, அது செல்வி இல்ல, சத்யா. ஐயோ மாமா, நல்லா கண்ணு திறந்து பாருங்க, அது அண்ணி ரூபத்துல இருக்கு செல்வி. உத்து பார்த்தாலும் என் கண்ணுக்கு சத்யா மட்டும்தான் தெரியுது. ஆனா கொஞ்சம் உக்கிரமா இருக்கிற மாதிரி தெரியுது. அதான் ஏன்னு தெரியல.
ஏமா சத்யா, மாப்பிள்ளைக்கு உன்னை பார்த்தா செல்வி மாதிரி தெரியுதா? செல்வி ஆவி உன் மேல வந்துருச்சு, அது இதுன்னு உளறிட்டு இருக்கான். செஞ்ச பாவம் சும்மா விடாதுங்கிறது கரெக்டா தான் இருக்கு. அதான் இவன் கண்ணுக்கு பாக்குறதெல்லாம் செல்வியா தெரியுது. நான் செல்விதான் வீராசு. என்னம்மா மிமிக்ரி பண்ற? செல்வி குரல் எல்லாம் பேசுற? செல்வி குரல்ல பேசல, செல்வியே தான் பேசுற. இவன் ஏமாத்திட்டான் சார். இவனால நான் இப்போ செத்தே போயிட்டேன். செத்து போயிட்டியா? அதனாலதான் நீங்க எனக்கு வந்து மாலைலாம் போட்டீங்கல்ல, ஞாபகம் இருக்கா? என்னை ஏமாத்தி கொன்னவன சும்மா விடலாமா வீரா சார்? அவ மென்னிய முறிச்சு அவ ரத்தத்தை குடிக்க வேணாம். வேணாமா, நீ சொல்லும் போதே எனக்கு பயமா இருக்கு. பயமா இருந்தா கண்ணை முடிக்கங்க. அவன் முன்னாடி இந்த டிராமாவை பண்ணக்கூடாது. ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஐயோ, அமல் பேபி வரானே. அவன் முன்னாடி இந்த டிராமாவை பண்ணக்கூடாது. என்ன பண்ணலாம்? ஓகே, மயக்கம் வர மாதிரி நடிச்சிருவோம். யோ மாமா, ஆவி மயங்கிடுச்சியா? ஆவி மயங்கிடுச்சா? ஆமா, வாயா ஓடிடுவோம். வா வா வா. ரோடி பேபி, ரோடி பேபி, ரோடி பேபி, எங்க என்னாச்சுங்க? என்னங்க ஆச்சு? எங்க ரோடி பேபி, எங்க எங்க? என்ன மாப்ள? இது எதுக்கு மாமா? அட புடி மாப்ள. நம்ம அடுத்த லொகேஷன் கிச்சன். அங்கதான் அடுத்த வெப்பன் இருக்கு. எவ்வளவு தைரியம் இருந்தா
அவ்வளோ அடி வாங்கினதுக்கு அப்புறமும் தைரியமா வெளியே வந்திருப்ப. வாடி வா, உனக்கு இருக்குது. நெக்ஸ்ட் ரவுண்டு ஹெவியா இருக்கு. செருப்பு இருக்கு. செருப்பு செருப்பு வச்சா நான் வரமாட்டேன். தொடப்பகட்ட தயவு செஞ்சு என்ன விட்டுரு. தயவு செஞ்சு என்ன விட்டுரு. விடணுமா? அப்ப நான் சொல்றது சரியா? நீ என்ன சொன்னாலும் செய்வேன். நீ என்ன சொன்னாலும் செய்வேன். என்ன சொன்னாலும் சரியா? இந்த செருப்பையும் இந்த தொடப்பத்தையும் வச்சுதானே என்ன விரட்டணும்னு நினைச்சேன். அப்படி நினைச்ச நீ என்ன பண்ற? இந்த செருப்பால் ஒரு அடியும் இந்த தொடப்ப கட்டையால ஒரு அடியும் போதும் சொல்ற வரைக்கும் நீ அடிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் சொல்றதுக்கு முன்னாடி நீ அச்சுக்கிறத நிறுத்துன உடனுக்கு பின்னாடி நான் இப்படிதான் வந்து நிப்பேன். நிறுத்தி நின்னு அப்படியே உன் குறவலைய கடிச்சு உன்னையும் என் கூட கூட்டிக்கிட்டு போயிடுவேன். இல்ல இல்ல, நான் அடிச்சுக்கிறேன். என்ன உயிரோட மட்டும் விட்டுரு. உயிர் மேல அவ்வளோ ஆசையோ? இந்த அச்சுக்கோ. அடி. சரவணா, என்னடா பண்ணிட்டு இருக்க? எனக்கு கொஞ்சம் வந்து பாருங்களேன், இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. சரவணா, என்னடா பண்ற? விடு சரவணா, விடு. நிறுத்துடா. அம்மா, தடுக்காதம்மா. செல்வி என் பின்னாடி தான் இருக்கா. நிறுத்தினா என்ன கடிச்சு கொன்றுவா. நிறுத்துடா, நிறுத்துடா. என்னாச்சு? எதுக்கு அப்படி கத்தன? ஆமா, இவனையே மூலையில உட்கார வச்சிருக்க. இவனுக்கு என்னாச்சுன்னே தெரியலங்க. செருப்பாலையும் தொடப்பத்தாலையும் அவனே அடிச்சுக்கிறாங்க. ஏங்க, அவனோட கண்ணை பாருங்களேன். சரவணா, என்னடா ஆச்சு? எதுக்குடா அப்படி பண்ண? இப்படி பண்ணலனா செல்வி என்ன கொன்றுவேன்னு சொன்னா டாட். செல்வியா? டேய், அவ எங்கடா இங்க வந்திருப்பா? அவதான் செத்து போயிட்டால. ஆவியா வந்தா டாட். டேய், செஞ்ச பாவம் சும்மா விடாதன்னு இப்பவாவது உனக்கு தெரியுதா? உன்னால நிம்மதியா இருக்க முடியல. ஏய், வாய மூடு. அவனே குழப்பத்துல பயந்து போயிருக்கான். பாவம் இருக்கா அது. போ, முதல்ல இங்க இருந்து கிளம்பு. டேய் சரவணா, படுத்து தூங்குடா, எல்லாம் சரியா போயிடும்.